என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்புல கீழே விழுந்துட்டேன், புண்ணாகி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். டேய், இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியுது. அப்பா அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா. என்னம்மா? டிபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவியும் போச்சா? பேஸ். பெரியவரே, யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். டேய், இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முழம் கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? பாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போய் நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசிடென்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவா நினைச்சியா? தம்பி, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் துண்டப்பட்டு தாண்டேன். இப்போ சொல்றத நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டயே பேசிக்குவோம். ஐயா சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. போயா, நீங்க வாங்க சார். பொட்டியை பிடிக்கிறோம் போடுறது. என்ன தராருங்க? எதுக்காக அவங்களை பிடிச்சி தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களா? நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்ட போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன், அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு ஒன்றைய கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டினுக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே கோமணம் கட்டினுக்கிறேன். ஐயா, நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டு போயிடும் போல் இருக்க. என்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்கய்யா. என்னடி இது? பழையது. ஏண்டி, காலையில இட்லி தோசை எல்லாம் சொஞ்சு சுட்டது என் காதுல விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு போடுறீங்க. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், திண்ணையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல? எனக்கு தான் 141 போட்டாங்கடாப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள வந்துட்டாரு. கோன, காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும், இல்ல திண்ணையை விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய், தரகுகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா? உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டாப்ல ஜாடே உங்களை மிரட்டிட்டு போறாருனே. என்னை வா. பின்ன யார? ஒழுங்கா பைக்க தொடச்சு திண்ணையை காப்பாத்திக்கங்க. மா
என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? அம்மா நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைவா இருக்குதுமா. அதனாலதான் ட்ரங்க் பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குதா? இப்பதான்ப்பா நீங்க ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ ஏன் கண்ணே பட்டுட்டு போல இருக்க. வாங்கப்பா சுத்தி போடுறேன். ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சா, டிவில படம் போட்டுருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா அட இருக்கு. நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா. நீ உட்காருமா, உட்காரு, நான் போடுறேன். டேய், யார்ரா அவன்? மாட்டை அந்த பக்கம் ஓட்டுறான். என்னது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? குழந்தைய விட்டுட்டு காத்தாய் எங்க போயிட்டா? வாயா ராஜா, வா 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 வா. ஆமா காத்தாயே, குட் பை. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம 2 பேரும் சந்திக்கு. மக்களை விட்டு போறீங்களே. அது என்னது இல்லடி. ஏன் பிள்ளை, உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு 2 பேரையும் வெட்டி பொலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான் ஏன் புள்ள உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான். உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அடி பைத்தியக்காரு, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல. அவனை நம்பி நீ ஏமாந்துடாத. அவன் ஒரு டுபாக்கூரு. மாப்பிள, அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவே கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள, இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு. வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க. வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட ஆனாமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய கடமைய சொன்ன. அதுக்கு தம்பி, அடுத்த வாரம் தைப்பூசம் வருது. திருவிழா வேலையில ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் என்னங்க என்ன கேட்டுக்கிட்ட? வழக்கமா என்ன செய்வீங்களோ அதை செஞ்சிட வேண்டியதானே? அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா? பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த வருஷம் பால் காவடின்னு அடுக்க முடியாது. ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி, வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா. அட நான் எடுக்கல என்னங்க, என் மாமனார் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. கோணையா, என் மாப்பிள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க. கோயில் காசு தானே. அப்போ தாண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிடலாங்களா? ஐயா, நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா எடுக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு. அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார் ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர். அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்ற நியாயம் தான். காவடி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது. என்னப்பா? களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. எதுக்கா உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்கடா.
உங்களை நிக்கத்தான் சொன்னேன். யாரா உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷ்யாக்காரன் அவன் சொல்லுவான் எனக்கு